सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा स्वरूपा जागरणे स्वपन्थी तैजसात्मिका सुप्ता प्राज्ञात्मिका तुर्या तत्त्वावस्था विरुद्धिता सृष्टिकर्त्री ब्रह्मरूपा गोत्री गोविन्दरूपिणी संहारिणी रुद्ररूपा तिरोधानकरीश्वरी सदाशिवानुग्रहदा पञ्चकृत्यपरायणा भानुमण्डलमध्यस्था भैरवी भगमालिनी पद्मासना भगवती पद्मनाभ सहोदरी उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावली ஜீவனிடத்துல ஒரு 5 குணங்கள், அதே போல பரமாத்மாவினிடத்துல ஒரு 5 குணங்கள். இந்த ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்கிற அம்சம் நம்ம பார்த்தோம். அதுல பரமாத்மாவினிடத்துல இருக்கக்கூடியதான அம்சங்கள் அத சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதான அனுகிரகம் அப்படின்னு 5 தர்மங்கள் இருக்கிறதாக கண்டோம். உலகத்தை படைக்கிறது, படைச்ச உலகத்துல ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு பொருளையும் அது எப்படி இருந்தாலும் காப்பாத்துறது. அதற்கு பிறகு லயம் தனக்குள்ள சேர்த்துக் கொள்றது. இந்த 3ம் போராமல் திரோதானம் அனுகிரகம். உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளை அவனவன் கர்மாவுக்கு அனுசாரமாக அவன் அனுபவிக்கிடும் என்பதற்காகவே தன் ஸ்வரூபத்தை மறைப்பது. பிறகு யார் உபாசனா மார்க்கத்தில் இருந்து பக்தி செலுத்துகிறானோ அவனுக்கு தன் ஸ்வரூபத்தை காட்டும். இப்படி திரோதான அனுகிரகங்கள் எனக்கூடியதான 2 அம்சங்களும் இருக்கிறதா பார்த்தோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உபனிஷத்துகள்ல எல்லாவற்றிலையும் சொல்லிருக்க. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அதிசம்பிசந்தி. இந்த திரோதான அனுகிரகங்கள் விசேஷமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்ரி அப்படின்னு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் பார்த்தோம். கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரி ஈஸ்வரி. அந்த ஈஸ்வரி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு திரோதானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இந்த திரோதானத்துக்கு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, மனுஷியெல்லாம் போன ஜன்மால புண்ணிய பாபங்களை பண்ணியிருக்க. புண்ணிய பாபங்களை பண்ணினதுனாலதான் இந்த ஜன்மா கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த புண்ணிய பாபங்களுடைய விளைவு சுகமும் துக்கமும். சுக துக்கங்களை அவன் அனுபவித்தாகணும். சுக துக்கங்களை அனுபவிப்பது எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த பூத உடல் இருந்தா தான் அனுபவிக்க முடியும். இதுல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கும் பொழுது ஜாகிரத நிலையில் தான் நாம் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறோம். தூங்கும் பொழுது உறங்கும் பொழுது நமக்கு சரீரத்துல நான் எனக்கூடியதான தோற்றம் இல்லை. ஆகையால் சுக துக்கம் தெரியல. முழிச்சுட்டு நன்னா தூங்கினேன், நிம்மதியா தூங்கினேன், இனிமையாக தூங்கினேன் சொல்றேன். ஆனா தூங்கும் பொழுது இது தெரிஞ்சதோ இல்லை. நீங்க ஆனந்தமா ஆத்துல தூங்கினாலும் ஃபேனு கீழே தூங்கினாலும், லாரியில மணல் லாரியில வெயில்ல உடம்பெல்லாம் வேத்து போட்டு தூங்கிட்டு போறான் ஒருத்தர், சுகம் ஒண்ணுதான். அவனும் தூங்கி வச்சுட்டா அபாடான் தான் தூங்குறான், எழுந்துக்கிறான். அப்ப தூங்கும் பொழுது இருக்கக்கூடியதான சுகம் ஒன்னாத்தான் இருக்கு. முழிச்சுண்ட பிறகு இப்படி இருக்கேன்னு ஒரு தோற்றம் வருது இல்லையா? அதே மாதிரியே இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்க. இந்த எண்ணத்தினாலதான் சுகமும் துக்கமும் வருது.
ஆகையால் நாம் ஜன்மாந்தரத்துல பண்ணினதான புண்ணிய பாபங்களுடைய விளைவாக ஏற்பக்கூடியதுன சுகமோ துக்கமோ ஸ்தூல சரீரத்தினால்தான் அனுபவிக்கணும். அந்த சரீரத்துக்காக அதற்காக ஒரு பிறவியில ஜன்மாவை கொடுக்கணும். பிறந்த பிறகு நாம் அதை அனுபவிக்கிறதுக்காகத்தானே பிறந்தோம். அதை எப்ப அனுபவிக்க முடியும்? உள்ளூர் அந்த ஆத்ம தத்துவம் மறைஞ்சாதான் அனுபவிக்க முடியும். உள்ள தெரிஞ்சதையானால் வெளியில இருக்கிற பொருளை அனுபவிக்க மாட்டோம். ஏன்னா உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் அது சமுத்திரஸ்தானி. சமுத்திரம் போனாதானே பேரானந்தம். பேரானந்தத்துல இருக்கிறவனுக்கு சின்ன சின்ன ஆனந்தங்களோ அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு கவலையோ தெரியுமா? ஆகையால் உலகத்தை நாம் அனுபவிக்கணும், நம்ம கர்மாக்களை எல்லாம் முடித்துக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் அம்பாள் தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைச்சு. அதனால அம்பாளிடத்துல நிஷ்டூரம் பண்ணப்படாது. உன் ஸ்வரூபத்தை எனக்கு காமிக்கலையே, ஏன் காமிக்கல? ஆனா அந்த ஸ்வரூபம் நீங்க இந்த ஜன்மால நிச்சயமா பார்க்கலாம். அனுகிரகதா. எப்படி? சதா சிவா அனுகிரகதா. ஒரு இடத்துல சதாசிவ பதிவிரதான்னு சொல்ல போறேன். இப்ப சதாசிவா அனுகிரகதா. சதாசிவமாக சதாசிவ ஸ்வரூபமா இருந்துருக்கா, அனுகிரகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கா. ஆகையால் சதாசிவ அபேதமாக இருந்து கொண்டு அனுகிரகம். ஒளியும் அந்த ஒளியினால விளக்கக்கூடியதான பொருளும் அந்த ரெண்டும் ஒண்ணு தானே. தீபத்துல ஒளி இருக்க பிரகாசம். அந்த பிரகாசமானது ஒரு பொருள்ல விழுந்தா அந்த பொருள் நமக்கு தெரிகிறது. அந்த பொருள்ல விழுந்த பிரகாசம் இருக்கே அதுக்கு விமர்சனம்னு பேரு. அந்த பொருள்ல இருக்கும் பொழுது அது தனியாக இருக்கும் பொழுது அதுக்கு பிரகாசம்னு பேரு. பிரகாசம் எப்பொழுது விமர்சனம் ஆகிறதோ அப்பொழுதுதான் பொருள்கள்லாம் நமக்கு தெரிகிறது. அந்த பிரகாச விமர்சனம் ஒரே பொருள் தான். அது அங்க இருக்கு, இது இங்க இருக்கிற உண்மை தான். அப்படிப்பட்டதான் அந்த பிரகாச விமர்ச சாமரஸ்யமா இருக்கிறது தான் சதா சிவஸ்வரூபம். அதனால்தான் அம்பாள் காமேஸ்வராங்க பரியங்க உபவேசம் அப்படின்னு சொல்றோம். பரமேஸ்வருடைய சதாசிவனுடைய மடியில அம்பாள் உட்கார்ந்து. அநியாயமா இருக்கேன், ஆத்துக்கார மடியில உட்காரலாமா, இப்படி எல்லாம் பேசுறான். இந்த பொம்மைய போடுறதோ இல்ல இப்படி மடியில உட்கார்ந்து இருக்கான்னு சொல்றதோ ஒரு கான்செப்ட் புரியறதுக்கா. எப்பொழுதும் சதாசிவனுடத்தினுடைய இருந்துருக்கா. சதா சிவஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரமமங்களமான பிரம்மஸ்வரூபத்திலேயே இருந்துருக்கு. அவ்வளவுதான் அதுல. அப்ப என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே பரம மங்களமான வடிவமாகவே இருந்து கொண்டிருக்கா. ஒரு சமயத்துல மங்களமாகவும் ஒரு சமயத்துல சாதாரணமாகவும் இருக்கிறது இல்லை. எப்பொழுதும் மங்கள சுரூபமா இருக்காங்கிறதுக்காக தான் சதாசிவ மஞ்ச பலகாயை நமஹான்னா பூஜை பண்ணிருக்கேன். இப்படிப்பட்டதான சதாசிவஸ்வரூபமாகவே அம்பாள் அந்த காலம் சதாசிவ அனுகிரகதா. அனுகிரகம் பண்ணும் பொழுது சதாசிவ அனுகிரகதா, சதா சிவானுகிரகதா. எல்லோருக்கும் சிவஞானத்தை கொடுத்து சிவானுகிரகம் வரும்படி தரலாம். சிவானுகிரகம் வந்தால் மோட்சம் கிட்டும், கைவல்யம் கிட்டும். அந்த கைவல்யத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் யாரு? அம்பாள்னா. இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் உங்க மனசுல இருக்கக்கூடியதான ராக துவேஷம் கோபம் எல்லாம் போகணும். கோபம் வந்தா எதையும் பண்ணிவிடுவான். குருவும் ஹன்யா சத்திய காரியா காரியம் நவீச்சது. கோபம் வந்தா இந்த பேச்சு பேசணும், இந்த பேச்சு பேசப்படாதுங்கிற வித்தியாசமா இல்லாம போயிடும் மனுஷாரு. ஆகையால் அப்படி எல்லாம் கோபங்களை எல்லாம் நீக்கி உங்களை நல்லவனாக ஆக்கி சகல க்ஷேமத்தை கொடுப்பாளா. ஆகையால் சதாசிவானுகிரகதா. இப்ப அதோட இப்படி பஞ்சகிருத்திய பராயணா. பஞ்சகிருத்தியங்கள் என்னென்னது? உலகத்தை படைத்தல், உலகத்தை காத்தல், உலகத்தை அழித்தல், உலகத்துல தன்னை மறைத்தல், தானே அனுகிரகம் பண்ணி எல்லோருக்கும் காண்பித்தல். இப்படி 5 செயல்களும் பண்ணி கொண்டிருக்காளாமல். ஆகையால் தான் நம்மளுக்கு இந்த பெயர்கள் இப்ப பார்ப்போம். விரளதர சுத்த சத்துவ பிரதானா ஈஸ்வரா. ஈஸ்வரன் யாரு? சுத்த சத்துவ பிரதானம். சரி. சதாசிவா சதபேதா சதாசிவா. பரமேஸ்வரனுக்கு சதாசிவான்னு பேரு, அம்பாளுக்கு சதாசிவான்னு பேரு. சரி. அதன் தத்வாத் டாப் ஸ்ரீலிங்கம் இருக்கு. அதாதி கணத்துல படிச்சிருக்கிறதான சிவசப்தத்துக்கு சிவான்னு பேரு. அனுகிரக. அனுகிரகம்னா என்னது? நிரவசேஷ துவம்சமாபன்னஸ்தி ஜெகதா
இதற்கு முன்னால உலகத்துல ஒரு துளியும் மிச்சம் இல்லாமல் அணுக்களோட நாசம் பண்ணியாச்சு. அதனால இந்த சித்தாந்தத்துல நையாயிகன்மாரு பரமாணு இருக்குன்னு சொல்லப்படாது, பரமாணுவோட சேர்ந்து நாசம் பண்ணியாச்சு. நிரவசேஷ துவம்சமாபன்னஸ்ய ஜகதா சிருஷ்டியாதௌ புனः பரமாண்வாதி ரூபதாபதி. ஆகையால் அந்த பரமாணு ரூபமாக மறுபடியும் பண்றான். இதனால என்னாச்சு, சிருஷ்டிக்கு முன்னால் எவன சதேவ சோமிய இடமக்கிற ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். பரமாணுக்கள்லாம் ஒண்ணும் இல்லையே, அதுக்கு முன்னால கேவலமான அம்பாள் ஸ்வரூபம் ஒண்ணுதான் இருந்தது. அதனால ஏகா அநேகா சேதி. திருப்புரோபனிஷத்துல என்ன சொல்றது, அம்பாள் ஒன்னாகத்தான் இருந்தால் பலவாகவும் இருக்கா. அப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் சிருஷ்டிக்கு முன்னால ஏகமாகத்தான் இருந்தது, பரமாணுக்கள் கூட இல்லை. சாச்சா அம்பாள் தாவத் உக்த விதஸ்ய ஈஸ்வரஸ்ய கிருத்யம், அந்த ஈஸ்வரனுக்கு இப்படிப்பட்டதான செயல்களை தருகிறாள். எப்படி தத் ததாதி குருதே இத்யனுக்ரஹதா. திரோதான அனுகிரகோ பந்த மோட்சம் வா. திரோதானம் அனுகிரகம் என்கிறது வேதாந்த எழுதிய நிலையில பந்தம் மோட்சங்கிற. திரோதானம் பந்தம், மோட்சமானது அனுகிரகம். அப்படி ஏதத் பட்சே பகிரந்தருண்மேஷ நிமேஷ லட்சணயோஹோ ஈஸ்வர சதாசிவயோஹோ ஏதத் பிரதத்துவம் ஸ்வாரசிகம் பவதி. வெளியில உலகத்தை இப்படி பார்த்தார்னா ஈஸ்வரர், தனக்குள்ள அந்தர்முகமாக பார்த்தா சதாசிவர். ஆகையால் சதாசிவர் தான் பொம்மையில எப்படி போடுவான், பாதி கண்ணு திறந்து பாதி கண்ணு உள்ள மூடி இருக்கா போல இருக்கும். அப்படி சொன்னதுனால என்ன அபிப்பிராயம், அந்த உல்லசிதம் உள்ளூரையே ஆனந்தத்தை ஆத்மாராமஹா ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யேவிட்ட சந்துஷ்டா அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துல இருக்கார். அப்படின்னு பகிரந்தர் உண்மேஷ நிமேஷ லட்சணையோ, கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறது அப்படிங்கிறதான ஈஸ்வர சதாசிவையோ ஏதத் பிரதத்துவம் சுவாரசிகம் பவதி. இப்படி சொல்றது சுவாரசிகமாக இருக்கு. பஞ்சவிதானாம் இதுவரைக்கும் சதாசிவ அனுகிரகதா அந்த நாமாக்க வியாக்கியானம் ஆயிடுது. பிறகு பஞ்சவிதானாம் முக்த ரூபானாம் கிருத்தியானாம் கீழ் சொன்னதான 5 விதமான செயல்கள். என்ன 5 விதமான செயல்கள், சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் எனக்கூடியதான 5 விதமான செயல்களை கிருத்தியானாம் பராயணம் ஆஸ்ரய. இந்த 5 விதமான கிருத்தியங்களுக்கும் இருப்பிடம் ஆசிரியம். ஆசிரியம் அதிஷ்டானம், இருப்பிடம், பேஸ். அப்படிப்பட்டதான ஆசிரிய தேஷு தத்பராவா. ஆகையால் இந்த நாம அம்பாளுடைய பேரு இது பஞ்சகிருத்திய பராயணா பஞ்சகிருத்திய ஆசிரியா என கொடுக்கிறதான பேரெல்லாம் யாருது, அம்பாளுடைய பேர். ஆகையால் தத்பராவா தானி அபீஷ்டானி யத்யா. அந்த அம்பாளுக்கு இந்த 5 ரொம்ப இஷ்டமா, உங்களை அனுகிரகம் பண்றது ரொம்ப இஷ்டமா. பராயணமபீஷ்டம் தத்பரா ஆசிரயோரபி இது விஸ்வா. அப்படின்னு பராயணம் ஆசிரியம் இவைகள்லாம் ஒரே அர்த்தம் தான். இதுதான் முருகேந்திர சம்ஹிதையில சொல்றது. ஜன்ம ஜகத் ஜன்மஸ்திவம்ச திரோதானைக காரணம் பூத பௌதிக பாவானாம் நியமஸ்ய ஏததேவ ஹி. ஜகத் ஜன்மா உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காத்தல், ஸ்திதி துவம்ச அழிக்கிறது, திரோதானம் மறைக்கிறது, ஏக காரணம் இவைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் தான். பூத பௌதிக பாவானாம் பூதங்கள் பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் ஏற்பட்டதான பல பௌத்திகமான பதார்த்தங்கள். பூத பௌத்திக பாவானாம் நியமஸ்ய ஏததேவ ஹி. இதான் அதனுடைய நியமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இங்க மட்டுமல்ல, ஆகமாந்தரேபி மற்றொரு ஸ்ருதியிலையும் தந்திரத்திலையும் பஞ்சவிதம் தத்கிருத்யம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதி திரோபாவஹ தத்வதனுக்ரஹ கரணம் ஜகதஸ்ததோதிதஸ்யாஸ்ய. இந்த பஞ்சகிருத்தியங்களை பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்ருதியிலையும் இப்படி சொல்லியிருக்கு. பஞ்சவிதம் தத்கிருத்யம், அம்பாளுடைய கிருத்தியம் 5 விதம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதி திரோபாவஹ, உலகத்தை சிருஷ்டி பண்றது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை தன்னிடத்துல ஒடுக்கிக் கொள்வது, மறைப்பது. தத்வத அனுகிரக கரணம், அதே போல அனுகிரகம் பண்றது. ஜகதோதிதஸ்யாஸ்ய அப்படின்னு இது வரைக்கும் ஏதோ தந்திரங்கள்ல சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்குங்கிற, புராணங்கள்ல சொல்லியிருக்கா. தேவி பாகவதா இதை பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. எப்படி தேவி பாகவதேன்னு சதுர்த்த ஸ்கந்தே, நீங்க அங்க தேடணும், இப்படி இந்த கவலையெல்லாம் பண்ண மாட்டார். கரெக்டா அந்த ஸ்கந்தத்தோட சொல்ற எங்க இருக்கு. சா விஸ்வம் குருதே காமம்
அம்பாள் உலகத்தை செய்கிறார் இஷ்டமாக. தாபாலயதி பாலிதம், உலகத்தை உண்டு பண்றதுல காப்பாத்துற அளவாள. கல்பந்தே சம்மரேவா, உலகம் எல்லாம் முடிகிற காலத்துல தருணத்துல பிராய காலத்துல எல்லாத்தையும் தன்னிடத்துல ஒடுக்கிக் கொள்கிறாள். திரிரூபா விஸ்வ மோகினி, இப்படி அம்பாளுக்கு திரிரூபான்னு பேர். பைரவின்னு ஒரு நாம மேல போய் சொல்ல போறேன். ஹரணாத் காப்பாற்றத்தினால, ரமணாத் சந்தோஷமாக தன்னிடத்துல வைத்துக் கொண்டதுனால், வமனாத் வெளியில எல்லாத்தையும் சுட்டி பண்றதுனால. பைரவின்னா ஹரணாத் ரமணாத் வமனாத் பைரவி. விவகாரம் என்ன, திரிபுர பைரவின்னு சொல்ற முப்புறங்களையும் காப்பாத்துறதுனாலையும் வெளியில சிருஷ்டி பண்றதுனாலையும் தனக்குள்ள ஒடுக்கின் கொண்ட ஆனந்தமான நிலையில வாழ்வதனாலையும் அம்பாளுக்கு பைரவின்னு பேரு மேல போய் சொல்ல போறேன். ஏதான் இங்க இந்த இடத்துல சொல்லி இருக்கு. திரிபுரா திரிரூபா விஸ்வமோகினி தயாயுக்த ஸ்ருஜேத் பிரம்மா, அதோட கூடினதான அந்த அம்பாளோட கூடின பிரம்மா, அம்பாளுடைய சக்தியை கொண்டதான பிரம்மா சுருஜேத் விஷ்ணு பாதிதயன்விதா, அந்த அம்பாளுடைய சக்தியோட கூடியதான விஷ்ணு உலகத்தை காப்பாற்றுகிறார். ருத்ரஸ்தம் ஹரதே காமம், ருத்ரனானவன் அம்பாளுடைய சக்தியினால உலகத்தை காப்பாற்றுகிறார். பஜதி பதித்தோ தூடன விதி சொன்னார் இல்லையா, அதான் ருத்ரஸ்தம் ஹரதே காமம் தயா சம்மிலிதோ ஜகத், எல்லாம் அந்த அம்பாளுடைய சக்தியினால தான். சாபத்னாதி ஜெகத் கிருஷ்ணம் மயா பாசேன மோகிதம், அந்த அம்பாள் என்ன பண்ற, மாயே எனக்கூடியதான பாசத்தினால எல்லாரையும் கட்டிப்பட்டான். உங்களை மட்டும் இல்ல சார், பகவான பெத்த அம்மாவையும் வளர்த்த அம்மாவையும் கட்டிப்பட்டார்னா. யசோதாதேவி கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது தான் குழந்தைன்னு தான் பாக்குறார். அவர் காட்டி இருக்கார், வாய திறந்து மிருத்பக்ஷிதவானம்பா, மண்ணை சாப்பிட்டான்னு பலராமன் கொண்டு வந்து சொல்றான். கிருஷ்ண பரமா சொல்றார், சர்வே மித்யாபிசம்சினா, எல்லாரும் போய் சொல்றான். அண்ணாவோட பங்கட்டும் உலகத்துல எல்லாரும் போய் சொல்றான்னு இவர் உலகத்துல இல்லையோ அது தெரியல இந்த அம்மாவுக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் போய் சொல்ல மாட்டார். சர்வே மித்யாபிசம்சினா அக்ரஜோ விவதத்யேஷ, உங்க அண்ணாவும் சொல்றாரு, அவரும் போய் தான் சொல்றாரு. அப்ப என்ன வேணும்னா வாயை பார்த்துக்கோன்னா, தர வாய் திறந்துன்னா, திறந்து பார்த்தா உலகம் முழுக்க மூலகம் தெரியறது. நடக்க முடியல, அந்த அம்மா ஒண்ணும் பண்ண முடியல, மோகிச்சு போயிட்டாங்க. 7 பூதங்கள் தெரியுது, அதுக்குள்ள ஒரு பூமி, அதுக்குள்ள ஒரு நந்த கோபகுலம், அதுக்குள்ள இருக்க கிருஷ்ணன், அதுக்கு அந்த கிருஷ்ணனை கையை போட்டுன்னு அதை ஒரு யசோதா, எப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு. அடுத்த கடா என்னாச்சு, மயக்கமா கண்ணை மூடிட்டான்னு இதான் சாச்சு, நான் கையில இருந்து ஓடி போயிட்டேன் கிருஷ்ணன். என்ன ஆச்சுன்னா, அப்படி எல்லோரும் என் பிள்ளைன்னு தான் பார்த்தாலே ஒழிய பகவான்னு பார்க்கல. ஆனா தேவகி பிறக்கிறக்காக சத்திய விரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியம் சத்திய நேத்திரம் அப்படின்னு தேவகிக்கு பிறக்கிற காலத்துல 4 கைகளோட தரிசனம் பண்ணி கொடுத்திருக்க. சமத்புதம் பாலகமம்புஜம் சதுர்புஜம் சங்கடதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மங்கல சோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். அந்த குழந்தைய பார்த்தா அம்மா ஆச்சரியப்பட்டு போறாளா, நம்ம குழந்தையாங்கிற தேவகி. சமத்புதம் பாலகமம் புஜேட்சணம், குழந்தை பறக்கிறப்ப கண்ணை மூடிட்டு பிறக்கும். இந்த குழந்தை கண்ணை திறந்து பாக்கிறதாம். பாலகமம் புஜேட்சணம், குழந்தைக்கு 2 கை தானே இருக்கு, இந்த கைக்கு 4 குழந்தையா இருக்கு, 4 கை இருக்கு. சதுர்புஜம், குழந்தை பிறக்கிற காலத்திலே ஆயுதங்களோட பிறக்குமோ, இதென்ன ரொம்ப என்ன இருக்கு, கையை மூடிட்டு தான் பிறக்கும். சங்கதாயுதம், கையில சங்கம் கதை சக்கரம் வச்சுட்டு பிறக்கிறதாம். அதமா ஒண்ணும் தெரியல, என்ன ஆச்சுன்னு. ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மங்கல சோபி கௌஸ்துபம், மார்புல பெரிய மச்சம் இருக்கான், ஆபரணங்களோட பிறந்து இருக்க. பிறக்கிறப்ப நம்ம அதுல குழந்தை 100 கிலோ தங்கத்தோட பிறந்த எப்படி இருக்கு பாருங்க. உடம்பு முழுக்க ஆபரணங்களோட இருக்குன்னு. ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மங்கல சோபி கௌஸ்துபம் பீதாம்பரம், வேஷ்டி கட்டின்றே குழந்தை பிறந்திருக்கான். நீங்க போய் குழந்தைக்கு டிரஸ் வாங்க கொடுக்க வேண்டாம். பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம், இப்படின்னா பிறந்திருக்க. இத கண்டு அந்தமா சத்தியவிரதம் சத்தியபரம் திருசத்தியம்னு சாட்சாத் சத்தியம், நீங்க சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா அப்படின்னு ஒரு ஞானம் தேவகிக்கு அந்த பிறந்த சமயத்துல வந்தது. அப்புறம் அந்த கிருஷ்ண பரமாத்மா மறைச்சு விட்டார். என் குழந்தை காணோமே அழ தொடங்கினான். என்னடா விவகாரம், இதுதான் திரோதானம்னு.
அடுத்த க்ஷணம் எல்லாத்தையும் மறைச்சு விட்டார். அப்படி இந்த உலகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கெல்லாம் இந்த மாயேன்னு ஒரு பாசத்தை கட்டி போட்டு என்னுடைய ஆசைக்காரர், என்னுடைய ஆசைக்காரி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா இப்படி மாட்டி வச்சு கட்டி விட்டார்னர். ஜெகத் கிருஷ்ணம் மாயா பாசேன மோகிதம் அகம் மமேதி பாசேன சுதிருடேன நராதிபா அகம் மம. இது நான், இவைகளாம் எனக்கு சேர்ந்தது. உலகம் எல்லாம் அகம் மம தான். மமேதம் ஆமிதம் மமேதம் இது லௌகிகோயம் லோக வியவஹார நைசர்கிகோயம். இது சொல்லி கொடுக்காம வந்த பாடம்ல. இது எனது, இது இன்னொருத்தருது. குழந்தையில பாருங்க, ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தா எனதுன்னு வச்சுக்கிறதுன்னு இன்னொருத்தர கொடுக்க மாட்டேன். அம்மா கூட மாட்டேன் விவகாரம் பொழுது அப்படின்னு அவனுக்கு எனது எனதுன்னு சேர்த்து வச்சுக்கிறாளோ இல்லையோ, இதான் பாசம் உண்டு. அகம் மமேதி பாசேன சுத்ருடேன நராதிபா. அவ்வளவு சுலமா போல என்ன இது. யோகினோ முக்த சங்காச்ச முக்திகா மாமு மோட்சவா. ஆனா யோகிகள் முக்த சங்காள், எல்லாத்திலையும் ஆசை விட்டவள். உலகத்துல ஆசை விட்டா தான் முக்தி வரும். எத்தனை ஜன்மாக்களை உலகத்துல ஆசை வச்சிருக்கோம், எத்தனை ஆசையார்கள், எத்தனை அம்மா, எத்தனை அப்பா, எத்தனை பொருள்கள், எத்தனை லட்டு சாப்பிட்டர்கள், எத்தனை பதார்த்தங்கள் அனுபவிச்சிருக்கோம். இன்னும் வேணும் வேணும்ன்ற ஆசை போகலையே. முக்தி வேணும்னா இந்த ஆசை விடணும். முக்த சங்காச்ச யோகினோ முக்த சங்காச்ச முக்திகா மாமுட்சவா தாமேவ சமுபாதந்தே. இந்த ஜன்மாவில அம்பாளை பார்த்துத்தான் ஆகணும். முக்தி வேணுங்கிறதுக்காக தாமேவ சமுபாதந்தே. எல்லாத்தையும் உதறுகின்ற புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயாச்ச வித்தாய அத விட்டா சத்தியங்கரந்தி பிராமணா ஏனஸ்யா தேனே திருதேவ அதோன்யதார்த்தம் அப்படின்னு பகதாரண்யத்துல சொல்லிருக்கல்லவா. அதான் சொல்ற தாமேவ சமுபாதந்தே தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவாம். இது இப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் தியாகம் பண்ணி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கார். ஆச்சாரிய பகவத் பாதைரவி உத்தம். இது இங்கே சொல்றேன்னு மட்டுமல்ல, ஆச்சாரியாலும் சொல்லிருக்கார். ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரஹ க்ஷபயதே திரஸ்குர்வன் ஏதத்வதி வபுரீதஹ திரயதி ததா பூர்வம் சர்வஹ ததிதம் அனுகிருண்ணாதி ச சிவஹ தவஜ்யமாலம்ப்ய சலித சரசலிதயோ ப்ரூரதிகயோ அப்படின்னு சௌந்தர்யலஹரியில 24வது ஸ்லோகத்துல ஜகத்சூதே தாதா, உலகத்தை எல்லாம் அவர் தான் உண்டு பண்றார் பிரம்மா. எதை? அம்பாளுடைய சக்தியினால் அப்படின்னு வேலை சொல்லியிருக்கார் அப்படின்னார். சக்தி சூத்ரேபே, அதே போலயே இங்க மட்டுமல்ல சூத்திரங்கள்லயும் ததாபி தத்வத் பஞ்ச விதக்ரத்யானி கரோதி கிருத்திய லட்சணானி 5 செயல்களை பண்றான். 5 செயல்கள் எது? உத்தர சூத்ரே ஆபாசன ரக்தி விமர்சன பீஜாவஸ்தாபன விலாபன தஸ்தானி அப்படின்னு அடுத்த சூத்திரத்துல சொல்லியிருக்கார். இந்த சூத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் என்ன சொல்லணும்னு சொல்லாதீங்க, பிரதிமா கனவுல பார்த்துங்கோன்ட்டு. ஏ ததர்த்தா பிரதிபிஜா ஹிருதயே திரஷ்டவ்யா. பிரதிபிஜா ஹிருதயம்னு சைவ தந்திரம், அதுல விசேஷமாக சொல்லிருக்கு. காஷ்மீர சைவம் அதை பத்தி சொல்லிருக்கு. சரி, பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி. அடுத்த நாமக்கள் பானுமண்டல மத்தியஸ்தா. அம்பாள சூரிய மண்டலத்துக்குள்ள பார்க்கணும். சந்திர மண்டலத்துக்குள்ள சந்திரபிம்பே தியாயேஸ்ரீ பரமாத்மிகாவது இருக்கு. ஆனா சூரிய மண்டலத்திலையும் அம்பாளை பார்க்கணும், தியானம் பண்ணணும்னு இப்படி ஒரு ஒரு வழி இருக்கு. சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாளை பார்க்கறது. சயஸ்டாயம் புருஷே யஸ்டாவாதித்யே சகேகா அசாவாதித்யோ பிரம்மேவே. மாத்தியானிகம் பண்ணினா தெரியும். ஏன்னா இந்த மந்திரங்கள் தான் அங்கிருந்தா வருது. மாத்தியானிகத்துல அசாவாதித்யோ பிரம்மா, இதோ இந்த சூரியன் தான் பிரம்மம். அந்த சூரிய மண்டல சதா சவிதிரு மண்டல மத்தியவர்த்தே நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் இருக்கிறதாக சொல்றாரு இல்லையா. சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாள் இருக்க. அபானு மண்டல மத்தியஸ்தா. பானுமண்டலத்திய சூரிய மண்டலத்திய மத்தியே திஷ்டதி இதி ததா. அம்பாள் எங்க இருக்கா? சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கா. ஆகையால் தான் தினந்தோறும் மாத்தியானிகம் பண்ணும் பொழுது அம்பாளை சூரியனை பார்க்கணும். சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற அம்பாளை பார்க்கணும். சரி, சந்தியா சமயே தேவியா தத்ர தேயத்வாத். பிராசஸ்தேவியும் சாயஸ்தேவியும் அம்பாள் அங்க தியானம் பண்ணணும். சந்தியா தேவியாக தியானம் பண்ணணும். அந்தரதிகரணேஜா. இது மட்டுமல்ல, வேதாந்த சூத்திரங்கள்ல
அந்தர் அதிகரணத்துல ஏஷோ அந்தராதித்ய ஹிரண்மய புருடா ஹிரண்யஸ்வஸ்ரு ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தத்வேதா கப்யாதம் புண்டரீகமேவாட்சிணி தஸ்ய உதிதி நாமா உதேதிய வை சர்வேப்ய பாப்மப்யஹ அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்ய கேட்டா தாடி மீசை எல்லாமே தங்கமா. அதனாலதான் இங்க வரல. நம்ம எங்கேயோ பூமிக்குள்ள 100 கிலோ தங்கம் இருக்குன்னு யாரோ சொன்னாராம். எல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் அங்கே போயிடுவோம். போனா அவ பிடிச்சு பாடணும்னு பயமே தவிர கொஞ்சம் இடம் விட்டா போய் நோண்டி பார்ப்போம். விவகாரம் தங்க கழுத்து அவ்வளவு ஆசை என்ன மனுஷன் விட்டதா? காஞ்சனம் காமினின்னு சொல்றார். மனுஷாளுக்கு ஆசை இதுல போகல அப்படின்னு. அது மாதிரி அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மா தங்க தாடி தங்க மீட்டு சர்வையேவ சுவர்ணா உடம்பு முழுக்க தங்கம் தானா. எது தங்கம் இல்லைன்னு ஆப்ரணகாத் நகங்கள் தான் தங்கம் இல்ல, மீதி எல்லாம் தங்கம் தான். சத்யதா கப்யாதம் புண்டரீகமேவ அட்சிணி அவருடைய கண்கள் மட்டும் சிவந்ததா இருக்கான். சத்ய உதிதி நாமா அவருக்கு என்ன பேரு? உத்துன்னு பேரு. ஏன் சார் இப்படி பேர் வச்சுட்டு இருக்கு? என்னவா அவர் வச்சுட்டு இருக்கார்? மாடான வச்சுட்டு இருக்காரு அவர். உதே திகவை சர்வே பாப்மப்யா இதை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் எல்லா பாபத்திலையும் கடந்து நிற்பான், பாபங்களை கடந்து நிற்பான். உத்தம புருடஸ்வ அந்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோலோகத்ரயமாபித்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரः யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமः அதோஸ்மி லோகே வேதேத பிரதித புருஷோத்தமஹா அப்படின்னு அந்த புருஷோத்தம யோகத்துல அந்த பகவான உத்துன்னு உத்தமஹான்னு சொன்னாரோ இல்லையா? அந்த உத்தமன் பேர் பாடிங்கிறட பேரை பாடுங்க. அதிகந்தரதிகரணே ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே இது ஸ்ருதௌ பிரதிபாதிதஸ்ய ரூபஸ்ய பரமேஸ்வரத்வ நிர்ணயாச்ச. இதான் பிரம்மசூத்திரத்துல அங்கே உத்துன்னு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறவர் ஈஸ்வரனா ஜீவனா யோகியான சந்தேகப்பட்டு அது ஈஸ்வரன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணினோம். ததாத கூர்ம புராணே இங்க மட்டுமல்ல, கூர்ம புராணத்தில் ஹிமவத் கிருதே தேவீஸ்தரே பகவானால ஹிமவானால செய்யப்பட்டதான அம்பாளுடைய ஸ்தோத்திரத்துல அசேஷ வேதாத்மக மேகவேத்யம் ஸ்வதேஜசா பூரித லோகபேதம் திரிலோகஹேதும் பரமெட்டே சம்யம் நமாமி ரூபம் ரவிமண்டலஸ்தம் அசேஷ வேதாத்மக ஏகவேத்யம். எல்லா வேதஸ்வரூபம் ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ எல்லாம் அம்பாளுடைய வடிவமா இருக்கு. அசேஷ வேதாத்மகம் ஏகவேத்யம். பிரம்மா விஷ்ணு ருத்ரால இருந்து ஆரம்பிச்சு சாதாரண மனிதன் வரைக்கும் அறிய வேண்டியது ஒரே தத்துவம் தான். ஆத்மாவாரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா. இந்த பிறவி உங்களுக்கு அதுக்காகத்தான் கொடுத்திருக்க, அனுபவிக்கிறதுக்காக இல்ல. அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ஆஹாஹா சக்கர பொங்கல் வடை பண்ணணுங்கிறான், இவன் சாப்பிடணும். அம்பாள் ஏதாவது கேட்டாளா? உங்களுக்காகத்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் கொடுத்திருக்கேன், உங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அறியுங்கள். அதை தவிர மீதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஏகவேத்யம் ஸ்வதேஜசா பூரித லோகபேதாத். ஸ்வதேஜசா அம்பாள் பிரகாசஸ்வரூபமா இருக்க, விமர்ச ரூபமாக உலகத்தை மாற்றிட்டு இருக்கலாம். ஸ்வதேஜசா பூரித லோகபேதம் திரிலோகஹேதும் பரமேஷ்டி சம்யம். மூலத்தையும் காப்பாற்ற மூலத்துக்கு காரணமா இருக்க பரமேஷ்டி சம்யம். நமாமி ரூபம் ரவிமண்டலஸ்தம். அதுக்காகத்தான் பிரகாச வடிவமா இருக்கான்னு சொல்றதுக்காகத்தான் சூரிய மண்டலத்துல இருக்கேன்னு சொல்றாளாம். நமாமி ரூபம் ரவிமண்டலஸ்தம் அப்படின்னு ஹிமவான் கூர்ம புராணத்துல அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இப்படி பிரகாச வடிவமான அம்பாளை சொல்லியிருக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்வரூபத்தை அறியாமல் நம்ம வேற ஏதோ பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்க. இந்த ஜன்மாவை பிறந்ததுக்கு என்ன பண்ணணும்? அந்த பகவானை தியானம் பண்ணணும். அது இல்லாமல் அந்த பகவான் இடத்துல தீவிரமான ஒரு பக்தி இருக்கணும். இந்த ஜன்மாவில நாம் அந்த பகவானோட கோக்கப்பட்டிருக்கோம் என கூடியதான பக்தி இருக்கணும். அது இல்லாமல் வெறுமன ஏதோ சாதனையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த சாதனைக்கு பிரயோஜனம் இல்லை. பகவான் இடத்துல அப்படி விடாததான ஒரு பக்தி, ஒரு விசுவாசம், இந்த ஜன்மாவில என்ன காப்பாற்றுவார் எனக்கூடியதான நம்பிக்கை இருக்கணும். ஆத்ம நிக்ஷேப காருண்ய கட்விதா சரணாகதி. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயண நமோஸ்தே.
அப்படி இருக்கணும். அது இல்லாம வெறுமன என்னென்னமோ செயல் பண்ணி என்ன பிரயோஜனம்? காடையை திருந்தென்ன, காற்றை உஜித்தென்ன, கந்தையை கற்றையதை எடுத்தென்ன, உள்ளன்பு இல்லாதவர் ஓங்கும் விண்ணோர் நாடே இருவடைந்திருக்கிறதுக்கு அந்த திருவமணத்தூர்ல இருக்க பார்த்தீங்களா, அந்த ஈஸ்வருக்கு மெய்யல்பன் ஆரியன் பால், அது மெய்யன்போட இருக்கணும். அது இல்லாத வேற எது பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மெய்யன்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன, தாரியல் பால் வீடே இருப்பினும் மெய்ஞானம், வீட்டிலேயே இருந்தாலே வெறும் பிரம்மஞானம் தானா ஓடி வரும் உங்களுக்கு. ஆகையால் உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, பகவான் மேல அத்தியாஜமான ஒரு பக்தி, ஒரு பற்றுதல் இருக்கணும். நமக்கு பற்றுதல் காசுல இருக்கு, நமக்கு பற்றுதல் புடவையில இருக்கு. நான் கட்டின பறவை எல்லாரும் எங்க வாங்கினேன், என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும் போது பாக்குறோம். நல்ல வாட்சா வாங்கணும், எங்க இடத்துல பெரிய டிவியா இருக்கணும், எல்லாரோட பெரிய டிவியா இருக்கணும். பாக்குறது அவ்வளவு பொம்மை தானே பார்க்க போய் எவ்வளவு பெருசா இருந்தாலும் என்ன, அது ரொம்ப சீக்கா இருக்கணும். இவன் தான் குண்டா, ஏகோ விஷ்ணுமஹா கோதம் ரதகோதான் அநேக, இவன் தான் குண்டா இருக்க. அது மட்டும் அப்படி இருக்கணும், என்னமோ மனுஷா இருக்கு. ஆனா அந்த பகவான் இடத்துல ஒரு தீவிரமான ஒரு எண்ணம், அபிமானம், 24 மணி நேரம் அதுல மனசை செலுத்துறோமாங்கிற எண்ணம் இருக்கணுமா. அதான் சொல்றார் பைரவா இப்படின்னு விசேஷமாக பானுமண்டல மத்தியஸ்தா. பானுமண்டலம் அநாகத கமலம் வா. பானுமண்டலம் என்ன, சூரிய மண்டலம். சூரிய மண்டலம் இதயம், அநாகத சக்கரம்னு பேர். இந்த இதயத்துல அம்பாள் இருக்கா. விவகாரம்னா பானுமண்டலம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அநாகத கமலம், அநாகத சக்கரம், அங்க இருக்கக்கூடியதான இதயத்துல அம்பாள் இருக்கா. பானுமண்டல மத்தியஸ்தா. அடுத்த நாம பைரவி பரமாலினி. பைரவி பைரவஸ்ய பரசிவஸ்ய ஸ்திரீ பைரவி. முதல் அர்த்தம் பார்த்துக்கணும். பைரவஸ்ய பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி, ஆகியால் அம்பாளுக்கு பைரவி. ஒரு அர்த்தம் சொன்னேன். யத்வா பீரூடாம் ஸ்திரீணாம் சம்மதி பைரவி தஸ்ய சமூஹா இத்யணிஞீப். ஸ்திரீகளுடைய கூட்டமே அம்பாளுடைய சுரூபம். வித்யாசமஸ்தவ தேவி பேதா ஸ்திரியஸ்தமஸ்தவரூபவேதி அப்படின்னு எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. ஆகையால் பீரூடாம் ஸ்திரீடாம் சம்மதி கூட்டம், பெரிய உமன், அவள் என்ன பைரவி. சத்ய சமூகா இது அணிஞீப். ஆமா இப்படி சொன்னேலையானால் வியாக்கரணத்துல நீப் எப்படி வரும்? அது சமூக வாசியா இருக்கும் பொழுது நபும்சகலிங்கம்னா சொல்லணும், குரூப்னா நபும்சகலிங்கம்னா சொல்லணும். காக்கம், காக்கானாம் சமூகா காக்கம், சுகானாம் சமூகா சௌகம், யுவதீனாம் சமூகா யௌவதம், கர்ப்பிணாம் சமூகா கார்பிணம், இதுவது நபும்சக பத்தி. அப்ப நாம நபும்சகலிங்கத்துல தான் இருக்கடா. நீங்க பாட்டுக்கு புல்லிங்க ஸ்ரீலிங்கத்துல பைரவின்னு நீப்பு போடுறல எப்படி வரும்னா கவலைப்படாதீங்க. பைரவ பதாது விபூதி சம்பந்தே புனரபி கீப் சம்பவாது. பைரவம்னாச்சு அந்த பைரவ பதத்துக்கு இப்படிப்பட்டதான விபூதியுடன் கூடியிருக்காள், ஸ்திரீகளுடைய கூட்டமான விபூதியுடன் கூடியிருக்காங்கிற அர்த்தத்துல நீ வந்துடலாம். அவ்வளவுதான் போக மாட்டார். ததாத லிங்கே லிங்க புராணத்துல சொல்லி இருக்கு. அர்த்தா சம்போ சிவாவாணி சிவா சம்போ சிவானிகா இத்தியாரப்யா. இங்க இப்படி ஆரம்பிச்சு அருந்ததி அனுசூயா சசி கௌரி இத்தியாதீனாம் கௌரி ரூபத்துவம் விசேஷ விசேஷனோக்தா உபசம்ஹதம். எல்லா ஸ்திரீகளும் அனுசூயா கௌரி இப்படிப்பட்டதான ஸ்திரீகள் அத்தனை பேரும் அருந்ததி இவ எல்லாரும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். ஆகையால் எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய ஸ்வரூபமாக பார்க்கணும். இவன் ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? அம்பாளுடைய ஸ்வரூபமா பார்க்கணும். உபாசகனுடைய சில நியமங்கள்லாம் இருக்கு. உபாசனை எடுத்துட்டா என்ன பண்றது? தலைகீழ தொங்கணுமோ? ஒழுங்கா இது பார்க்கலாம். விவகாரங்கள் எல்லாரையும் அம்பாளா பார்க்கணும் அப்படின்னு. ஸ்ரீ சப்தவாச்ச ஸ்ரீலிங்க சப்தவாச்சாய சர்வா கௌரியா விபூதயா. இப்படி பைரவி இந்த நாம. அதுக்கப்புறம் ஒரு அர்த்தம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். பரணாத் ரமணாத் வமனாத் பைரவி. உலகத்தை காப்பாத்துறதுனாலையும் உலகத்தை ஒடுக்கி கொள்வதனாலும் உலகத்தை வெளிக்கொண்டு வரதுனாலும் அம்பாளுக்கு பைரவி, திரிபுர பைரவி அப்படின்னு பேரு. இப்ப 4வது அர்த்தம் திரிபுராம்பா சக்கரேஸ்வரி மந்திரே. திரிபுராம்பா சக்கரேஸ்வரி மந்திரத்துல 8வது ஆவரணத்துல இருக்கக்கூடியதான மந்திரத்துல சுரையும் சுரையும் இது ஒரு மந்திரம் சொல்றீங்களா? அந்த மந்திரத்துல மத்திய கூட்டத்துல இருக்கக்கூடியதான மத்திய கூட்டத்துல
ரேபத்தை நீக்கிவிட்டீங்கன்னா மீதி மந்திரம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி மத்திய கூட்டே ரேப நிஷ்காசே சத்ய பைரவி சம்ஞா அப்படி. அதுக்கப்புறம் தன்மாந்திராத்மிகா இதிவா 4வது அர்த்தமா ஆயிடுது. 5வது அர்த்தம் 12 வருஷ கன்யா ரூபாவா. அம்பாளுக்கு பூஜை பண்ணும் பொழுது பெண் குழந்தைகள் இடத்துல கன்னிகாக்குல 3 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியதான கன்னிகைகள்ல அம்பாளை தியானம் பண்ணணும், அவளை பூஜை பண்ணணும். அப்படி 12 8 வருஷா பவே கௌரி நவ வருஷாத்து கன்னியகா அப்படின்னு 8 வயசு இருக்கக்கூடியதான பெண் குழந்தைக்கு கௌரின்னு பேர், 9 வயசு இருக்கக்கூடியதான பெண் குழந்தைக்கு கன்யான்னு பேர். அதான் கன்னியாதானம்னு சொல்ற. அப்படி அதே போல 12 வயசு இருக்கக்கூடியதான பொண்ணுக்கு பைரவின்னு பேர். அதனால 12 வருஷ கன்யா ரூபாவா 12 அப்தாத்து பைரவி இது கன்யாம் பிரகிருத்திய தௌமியோக்தே. இதெல்லாம் தௌமியர் சொன்னார். தௌமியர் யாரு? தர்மபுத்திரருக்கு அவ பாண்டவாளுடைய குரு. அவர் தான் பாரதத்துல கடைசி வரைக்கும் பாண்டவர்கிட்டயே இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் நல்ல வழி சொல்லிட்டு தர்மத்தை சொல்லி கொடுத்த குரு. அதனால தௌமியோக்தே. இதுக்கப்புறம் பைரவி பகமாலினி இது வரைக்கும் ஆச்சு. அடுத்த நாம பகமாலினி. இந்த பகமாலினிங்கிற நாமாவுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்ற. பகம் ஷாட்குண்யம் மலதி தாரயதி இது பகமாலினி. பக சப்தத்துக்கு பகவான் பகவதி இப்படி எல்லாம் லோகத்துல பிரயோகம் உண்டு. இந்த பகவான் யார சொல்வேள்? ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய ஞான விஜானயோ செய்வ ஷண்ணாம்பர இது இங்கனா. பகாங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்? பகபகே பகனி பகவதர் பகவாலே பகவகே பகத்திய பகையோர் பகனி பார்த்து இத்தனை பகம் சொல்றேன். ஒரு பகத்துக்கு அர்த்தம் புரியலையே. அர்த்தம் தெரிஞ்சதானே தெரியும். பகவன் 6 குணங்களுக்கு சேர்ந்து பகவன் பெயர். ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய எல்லா ஐஸ்வர்யங்களும் சமக்கிரமா இருந்தாலும் ஒண்ணு. வீரிய தர்மஸ்ய தர்மம் ஒழுக்க இருக்கணும். யசஸா புகழ் இருக்கணும். ஸ்ரீயா ஐஸ்வர்யம் இருக்கணும், காசு இருக்கணும். ஞான விஜானயோச்சைவ சாஸ்திர ஞானம் இருக்கணும், அனுபவாத்மகமான ஞானம் இருக்கணும். இவைகள் இருந்தால் பகன் என்று பெயரா. கண்ணாம் பகவதி ஈரணா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான பகம் எனக்கூடியதான 6 விதமான ஷாட்குண்யங்கள் இருக்கமே என அவளுக்கு பகவதின்னு பேர். கேரள தேசத்துல பகவதி பூஜைன்னு பண்ணுவான். இந்த பகவதி பூஜைக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அம்பாளை அப்படி விசேஷமாக சப்தசக்தியில சொன்ன பிரகாரமாக அந்தந்த தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அங்கே பூஜை பண்றா. அதனால துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 பேரும் சேர்ந்துதான ஒரு ஸ்வரூபம். பொம்பாய்க்கு போனேள், மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு தான் வந்தேள். மகாலட்சுமி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காளா யாருன்னு யாரும் கவனிக்கிறது இல்ல. இந்த பக்கம் காளி, அந்த பக்கம் சரஸ்வதி. அங்க இருக்கிறது காளி லட்சுமி சரஸ்வதி. அதான் விசேஷமாக அந்த கோவிலுக்கு அங்க இருக்கிறவா, அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் அமிதமான ஐஸ்வர்யம். மும்பாயில போனா ஏகஜக்கமா காசு வருதுன்னா எல்லாரும் அங்கேதான் போயிட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்னடா, அங்கேயே அனுபவிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கேன், இங்க வந்தா வராதுங்கிறான். சரியா? ஏன்னா நம்ம ஊர்ல மகாலட்சுமி இல்லையா, அஷ்டலட்சுமி கோவில் இல்லையா, ஏதோ சொல்லிட்டு இருக்கா விவகாரம் இருக்கட்டும். ஆனா விசேஷம் என்னன்னா அந்த இடத்துல இருக்க பொழுது மகாலட்சுமி மட்டும் இல்ல, காளி லட்சுமி சரஸ்வதி சேர்ந்துதான உருவம். அப்படிப்பட்டதான சேர்ந்துதான ஒரு சொர்ணம் பகவதி. அதான் பகவான் நீங்க சொல்லிட்டு இருக்க. அதான் சொல்றார் பக ஷாட்குண்யம். இப்ப கீழ் சொன்னதான 6 குணங்களையும் தரிப்பதனால் அம்பாளுக்கு பகமாலினி. மல மல்ல தாரணே இது தாது மாலா பதாத்வா சமஷ்டி வாஜினோ விரீக்கியாதித்வா இனி மாலினின்னு இருக்கும் இல்லையா. அதனால ஏன்னா பகமாலான்னு வந்திருக்கலாம், மாலினி இனி பிரதி எப்படி வந்திருக்க, சமஷ்டியா இருக்கிறதுனா 6 குணங்களும் சேர்ந்து இருப்பதனால் பகமாலினி. பகாங்கவஸ்து மாத்திர ரூபாவா ததாச லைங்கே தேவி பாகவத ஏ பதார்த்தா லிங்கஸ்யாங்கா தேஜே சர்வ விபூதய. லிங்கமா இருக்கிறதெல்லாம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், அதுக்கு ஆவடையாரா இருக்கிறதெல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி அர்த்தா பகங்கிதா ஏ தேஜே கௌரியா விபூதய. இப்படி அதே மாதிரி சித்தி நித்யா விசேஷ ரூபாவா. ஒவ்வொரு நாளும் பரமேஸ்வரன் சந்திரன் என்ன பண்ணினாரா, தன்னுடைய 15 கலைகளும் பிரதிபன்முக்தி மண்டல பூஜிதா பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி இருக்கக்கூடியதான தன்னுடைய ஸ்வரூபங்கள் அப்படியே அம்பாளுக்காக கொடுத்து விட்டாரா. அந்தந்த ஸ்வரூபமா இருக்கான். அப்படி சுக்லபட்ச துவிதியிலையும்
கிருஷ்ணபட்சத்துல சதுர்தசி அண்ணியும் அந்த 2 நாள்லயும் பகவானிய ஸ்வரூபமா அம்பாள் இருக்காளாம். அதான் திதி மண்டல திதி ரூபா திதி நித்யா ரூபாவா அஸ்யாக மந்திரே. இந்த பகவான் மந்திரத்துல தந்திரராஜ ஞானார்ணவ உத்ருத பிரகாரம் அபேட்ச, தந்திரராஜ தந்திரத்தை ஒரு மாதிரி இந்த மந்திரத்தை உத்தாரம் பண்ணியிருக்கு. ஞானார்ணவத்துல வேற விதமாக சொல்லியிருக்கு. இது அபேட்ச தட்சிணாமூர்த்தி சம்ஹிதா உத்ருத பிரகாரே. நாமெல்லாம் ஃபாலோ பண்றது இது தட்சிணாமூர்த்தி சம்ஹிதை. அத்தியஸ்ரீ மந்திரஸ்ய தட்சிணாமூர்த்தி அப்படிதான் சொல்லணும். ஆனந்த பைரவரையும் சொல்லிடாதீங்க. ஆனந்த பைரவரையும் சொன்னா வேற ஆச்சாரத்துக்கு போயிடும். நீங்க எல்லாம் சமயாச்சாரம் வைதிக ஆச்சாரம் இப்படி இருக்கு. இங்க தட்சிணாமூர்த்தி சம்ஹிதா உத்ருத பிரகாரே பகவோ பகசப்தா பட்யந்தே. அதான் பகவகே பகரி பகவதர் பகவாரே பகவகே பகவகே பகயோனி பகர்பாதனே சர்வ பகவசக்கரி பகரூபே நித்தியக்கல்னே பகஸ்வரூபே சர்வாணி பகாரமே. இப்படி பாட்டு நிறைய போயிட்டு இத்தனை பகசப்தங்கள் இருக்கேன். அதான் சொல்றார் பகவஹா பகசப்தா பட்யந்தே தது ஆவரண தேவதா நாமான்யபி. பகமாலினி ஆவரணம், லலிதாவரணம், சண்டிகாவரணம் மாதிரி ஒவ்வொரு நிச்சயிக்கும் தனித்தனி ஆவரணங்கள் கொடுத்திருக்க. அந்த ஆவரண தேவதா நாமிய பிராயண பகசப்த பூர்வகாண்டியேவ தத் பாகுல்யா. அதான் பகமாலினி. பகசப்தங்கள் இருக்கக்கூடியதான தேவதைகளுடைய கூட்டத்துடன் கூடியிருப்பவள் பகமாலினிங்கிறதுக்கு அர்த்தம். இப்படி பத்மாசன பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி இந்த நாம ஆச்சு. அடுத்தது பத்மாசனா பகவதே பத்மனா பகோதரி. இந்த வியாக்கியானம் முன்னால பிரிண்ட் பண்ணிவிட்டான் எடிட்டர். என்ன பண்ணிருக்கனா, இங்க இருந்து பத்மாசனாக்கு பின்னால வந்திருக்கணும் இந்த வியாக்கியானம். புத்தகத்துல முன்னால பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்ப பத்மாசனாங்கிறது நம்ம பத்மாசனான்னு இருக்க வேண்டியது. லோகத்துல எல்லாரும் பத்மாசினின்னு பேர் வச்சுக்கிறோம். லோகத்துல ஸ்திரீகளுடைய பேரு பத்மாசனி அப்படின்லாம் பேர் வச்சிருக்கா. என்ன அது அஜாதி கணத்துல படிக்கலவா, ஜாதி லட்சணமான கீப்ப சேர்த்துட்டா விவகாரம் முழுக்க. ஏன்னா சாதாரணமா லோகத்துல இருக்கிற ஸ்திரீயா பண்ணிவிட்டா. நியாயமா பத்மாசனா சுமங்கலி எம்பதூரிமாம் சமே தபஸ்யதா அப்படின்னு வேதங்கள்ல சுமங்கலின்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ண தீர்க்க சுமங்கலா பவாதான் சொல்லணும். வேதத்துல சுமங்கலின்னு சொல்லியிருக்கேன். வேதிக் கிராமர் வேற, அது வேடிக் கிராமர்ட்டாவும். வேதிக் கிராமர் இல்லையா, வேடிக்கையா இருக்கும்ட்டாவும். அது வேதத்துல சொல்லும் பொழுது சுமங்கலின்னு பேரு. லோகத்துல நம்ம சொல்லும் பொழுது சுமங்கலான்னு தான் சொல்லணும். ஏன்னா அஜாதி கணத்துல படிச்சிருக்க பாணினி சுமங்கலா தீர்க்க சுமங்கலா பவாதான் சொல்லணும். என்ன சொல்லிட்டு இருக்க, வியாக்கரணம் தெரியாத இருக்க. அதே மாதிரி இங்க பத்மாசனா சொல்லணும். பத்மாசனின்னு சில பேர் வச்சுட்டு இருக்கா வைஷ்ணவாள்ல இருக்கு. ஆனா விவகாரம் பத்மாசனா. அந்த பத்மாசனான்னு என்ன அர்த்தம், பிரம்மஸ்வரூபத்வாத் பத்மாசனா. பிரம்மானுடைய ஸ்வரூபத்துல இருக்காரோ இல்லையோ, அதனால அம்பாள் எப்படி இருக்கா, பிரம்ம ரூபமா இருக்காரு. பிரம்மா எங்க இருக்காரு, பரமாத்மா மகாவிஷ்ணுடைய நாபியில இருந்து வந்ததான தாமரை, அந்த தாமரையில உட்கார்ந்து இருக்காரு. அந்த வடிவமா இருக்கிறதுனால தாமரையும் அம்பாளுடைய ஆசனம். ஆகையால் பத்மாசனா. பிரகிருதிமய பத்திர, பிரகிருதி எனக்கூடியதான இலைகள். விகாரமய கேசர, அந்த பெட்டல்ஸ் பிரகிருதி. அதுக்குள்ள ஒரு கேசரம் இருக்கு பார்த்தா நடுவுல புப்பொடி, அது விகாரமய உலகங்கிற உலகத்தை காட்டுறது. அதுக்கப்புறம் சவ்வின்னால, இந்த பிரகிருதி விகாரங்களுக்கு நடுவுல அந்த அம்பாள் இருக்காரா நாளஸ்வரூபமா இருக்கலாம். சம்வின்னாளாதி விசேஷணசீலம் பத்மமேவ ஆசனம். இப்படிப்பட்டதான பத்மத்தை ஆசனம் பீடம் எஸ்யாவா, இப்படி ஒரு பீடம். ஆகையால் அம்பாள் பத்மாசனா உட்கார்ந்து இருக்கான்னா பாலா திருவசே புல்ல கல்ஹார சம்ஸ்தா நிவசத்து ஹிருதி பாலா நித்திய கல்யாணசீல. அம்பாள் பாலா ரூபமா இருக்கும் பொழுது புஷ்பத்து மேல அல்லி புஷ்பத்து தான் இருக்கா. மகாலட்சுமி தாயாரா இருக்கும் பொழுது தாமரையில் தான் வீட்டு கொண்டிருக்கா. அம்பாளே தாமரையில் இருக்கா கூடியதான கோலமும் உண்டு. சிம்மாசனம், சிம்மமானது ஒரு ஆசனம் இருக்கு. ஆனா தாமரையும் ஒரு ஆசனம் அம்பாளுக்கு இருக்கு. ஆகையால் பத்மாசனா அப்படி. அதனால்தான் விசேஷணசீலம் பத்மவேதாசனம் பீடம் யஸ்யாவா பத்மாம் லக்ஷ்மீம் தனதி பக்தேபியோ விபஜ்ய ததாதி. அம்பாளை நீங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ சஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாதி. தாரித்ரிய துக்க பய ஹாரிணி காத்வதன்யா. இது மேல உங்க தாரித்திரமே இருக்கு. உங்களை பார்த்த வாழ்க்கை தாரித்திரம் இருக்காதுன்னு
அம்பாளை யாரு தியானம் பண்றாளோ, சஹஸ்ரநாமத்தை யாரு பாக்குறாளோ, அவ கண்ணு யார மேல விடுறதோ அவளுக்கு தாரித்திரம் இருக்காது. இது எவ்வளவு விசேஷம் பாருங்க. அப்படி விபஜ்ய ததாதி, பக்தாளுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறாளாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வேண்டாம்னு சொன்னாலே கொடுத்துட்டு இருப்பான் பாள். ததாதி திவா வனஷண சம்பக்தோ, அப்படி ததுக்தம் அபியுக்தைஹி. இதுக்கு அடுத்ததாக அபியுக்தான்னு சொல்லியிருக்கா, இன்னார்னு சொல்லல, அது ரகசியம். ஏன்னா வசிஷ்டர் சொல்லுங்க ரகசியம். ராமாயணத்துல ராமர் எல்லா இடத்துக்கும் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அயோத்தியா கண்டத்துல அப்படி போய் அரண்ய காண்டம் வரும் பொழுது தண்டகாரண்யத்துக்கு போறார். முதல்லயே ஒரு ராட்சசன் வந்தா அவனை பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் போறார். 11 வருஷம் ஆயிடுச்சு. கடைசி வருஷம் அந்த ரிஷிகள்லாம் பாத்தீங்கன்னா அகஸ்திய ஆசிரமத்துக்கு போகணும்னு ஆரம்பிக்கிற. இந்த அகஸ்திய ஆசிரமத்துக்கு போகும்பொழுது வழியில சொல்றார், அகஸ்தியருடைய அண்ணா இருக்கார், அவர் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படி போங்கன்னாரு. என்ன அகஸ்திய பிராதாங்கிற யாருன்னாரு, பேர் சொல்லலன்ட்டு. என்ன சுவாமினர் சொல்லப்பட, குரு பேரை சொல்லலாமா? அவர் குரு, இவர் யாருனர் வசிஷ்டர்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அகஸ்தியருக்கு அண்ணா வசிஷ்டர். ரெண்டு பேருக்கு மைத்ராவருணின்னு பேரு. மித்திரன் வருணன் இவ 2 பேருடைய அனுகிரகத்தினால உண்டானவர்கள் மைத்ராவருடன். ஏன்னா அகஸ்திய பிராதானர். அவர் ஆசிரமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போங்கன்னார். போறார் ஆசிரமத்துக்கு. எல்லோருக்கும் சேர் போட்டிருக்கான். விஷ்ணுவுக்கு ஒரு சேரு, பிரம்மாவுக்கு ஒரு சேரு, மற்றவர்கள் எல்லாருக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஆசனங்கள் இருக்கா. அது ஆசிரமமா இல்ல என்ன ராஜசிம்மாசனம் ஒரு பேலஸ்தானும் தெரியல. அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஆசனங்கள் இருக்க. அப்படி ஒரு பெரிய ஒரு ஆசிரமான கட்டிட்டு இருக்காரு அகஸ்தியர். இதை பார்த்து ராமர் ரொம்ப ஆசிரமப்பட்டு விட்டார். இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை எப்படித்தான் மெயின்டைன் பண்றாரு என்ன தெரியல. அப்படி ஏன் சொல்ல வந்தேன்னா அகஸ்திய பிராதா அப்படின்னு அந்த வசிஷ்டர் வள்ளாம்பாள்ளி உபாசகாள் அவ சொல்ற அசௌபாகியம் தத்தே சொல்றார் பாருங்க இந்த ஸ்லோகத்துல. அசௌபாகியம் தத்தே பரமசுக போகாஸ்பதமயம் விசித்திரம் தத்கேஹம் பவதி பிருதுகார்த்தஸ்வரபதம் நிவிஷ்டப்பல்யங்கே சகலயதி காந்தாரரதரணம் பிரசாதம் கோபம் வா ஜனனி பவதி யத்ர குருதே. அம்மா உன்னுடைய பிரசாதம் இருக்குமையானால் அசௌ பாக்யம் தத்தே, இவனுக்கு எக்கச்சக்கமா பாக்கியம் கிடைக்கிறது. எதிர்பாராத அவளுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. அசௌ பாக்யம் தத்தே, பத்திரமா நான் சொல்ற இடத்துல கமா போட்டு படிக்கிறோம். அசௌ பாக்யம் தத்தே, அசௌ இந்த பக்தன் எல்லா பாக்கியத்தையும் அடைகிறான். பரமசுக போகாஸ்பதமயம் அத்தியந்தமான ஒரு சுகம். அந்த சுகம் இன்னது என்று சொல்ல முடியாதான போகத்தை கொடுக்கக்கூடியதான அஸ்பதமயம். விசித்திரம் தத்கேஹம் பவதி, அவருடைய வீடு எப்படின்னு விசித்திரம் பவதி. என்னென்ன பொருள் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாதோ அத்தனை பொருளும் அங்க இருக்கு. அவன் ஒண்ணும் வாங்கல, ஏதோ அம்பாள் கொண்டு வந்து கொடுத்தான். விசித்திரம் தத்கேஹம் பவதி, அவனுடைய வீடு விசித்திரமா இருக்கு. புருதுகாஸ்வரஸ்வரபிரதம், நிறைய கார்த்தஸ்வரபிரதம். எங்க போனாலும் தங்கத்தினுடைய சொல்லு சத்தம் தான். என்ன ஸ்திரீகள் உடம்புல தங்கத்தை போட்டு இங்கே இங்கே சிஞ்சா நமணி மஞ்சீர மண்டி சஸ்ரீப தம்புஜ அப்படின்னு எல்லா விதமான தங்க ஆபரணங்களுடைய சத்தம் தான் அந்த வீட்டுல கேட்கறதான். பிருதுகாஸ்வரஸ்வரதம் நிவிஷ்டப்பல்யங்கே, மஞ்சத்துல இருந்து கொண்டு சகலயதி காந்தார தரணம். கட்டில தான் இருக்க, ஆனா காடை தாண்டி இருக்க. அவருடைய மனசு எதுலயும் சம்பந்தப்படல. அழகான ஒரு ஆனந்தமான முக்தி நிலையில இருந்துட்டு இருக்க. இதுதான் அம்பாள் கொடுக்கக்கூடியதான பாக்கியம். பிரசாதம் ஜனனி பவதி யத்ர குருதே. அம்மா உங்களுடைய பிரசாதம் இருந்தால் அவன் வீடு அப்படி இருக்கும். அசோ பாக்கியம் தத்தே, பாக்கியத்தை கொடுக்கிறார். பரமசுக போக அஸ்பதமயம், இன்னது என்று சொல்ல முடியாதான போகத்தை தகுந்ததான ரூபத்தை கொடுக்கிறா. விசித்திரம் தத்கேஹம், அவனுடைய வீடு சித்திர விசித்திரமாக எல்லா பொருளுக்கும் இருப்பிடமாக அங்க இருக்கு. பிருதுகாஸ்வரபிரதம், தங்க சத்தம் தான் இங்க ஒலிக்கிறது. நிவிஷ்டப்பல்யங்கே, கட்டில இருந்த போதிலும் காந்தார தரணம், காடுகளையும் தாண்டி ஒரு விசேஷமான ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறேமா, நீ மனசந்தோஷத்தை கொடுக்கிற. பிரசாதம் ஜனனி பவதி எத்திர குருது, உன்னுடைய பிரசாதம் எங்க இருக்கோ அங்கே. ஒருவேளை கோபம் வந்ததுன்னா அப்ப என்ன பண்றது? சௌபாகியம் தத்தே, இதுவரைக்கும் இருந்த சௌபாகியம் போயிடுது. சௌபாகியம் தத்தே பரம் அசுக போகாஸ்பதமயம். கரெக்டா பத்திரமா பிரிக்கணும்.
பரம் அசுகபோகமயம் விசித்திரம் தத்கேகம் பவதி. அவனுடைய வீடு எப்படின்னு விகத சித்திரம், ஒரு விதமான டல் அடிக்கிறது. விசித்திரம் தத்கேகம் பவதி. புருதுக ஆர்த்தஸ்வரவிரதம், குழந்தையெல்லாம் காசு மூச்சுன்னு கத்துறாளா. ஆர்த்தஸ்வரம்னா ஆர்த்தநாதம், புருதுகால்னா குழந்தைகள். புருதுக ஆர்த்தஸ்வரபயுதம் நிவிஷ்ட பல்யங்கே, கட்டுல போனாலும் சகலயதி காந்தா ரத ரணம், சண்டை தான் நிக்கிறதுன்னு, எப்பாரும் சண்டை. என்ன பண்றது? நிவிஷ்ட பல்யங்கே சகலயதி காந்தா ரத ரணம். பிரசாதம், இங்க பிரசாதம் இல்ல, கோபம் வா ஜனனி பவதி என்ன குருதே. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சபங்க ஸ்லேஷம், பதங்களை ரெண்டு விதமா பிரிச்சு அர்த்தம் சொல்றோம். இப்படியே 100 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு அந்த மகன். ஒரே ஒரு ஸ்லோகம் தான் நமக்கு சொல்லியிருக்காரு விசேஷமா. இந்த 100 ஸ்லோகம் தேடி எடுத்தேன். நல்லா இருக்கு இல்லையா? இது சம்ஸ்கிருதம் வாசிச்சவாளுக்கு இது விசேஷமா. ஏன்னா ஸ்லேஷங்கள், சபங்க ஸ்லேஷம், அபங்க ஸ்லேஷம். ஒரு பதத்தையே பிரிக்காமலேயே 2 விதமா அர்த்தம் சொல்லணும், பதத்தை பிரிச்சு 2 விதமா அர்த்தம் சொல்லணும். அந்த வசிஷ்டர் நமக்கு என்னமோ இது. அவர் என்ன புஸ்தகம் எழுதினார்? என்ன புஸ்தகம்? யோக வாசிஷ்டம் ஒண்ணு போறாதா? அவர் எழுதினாதான் உண்டு, அவர் சொன்னது இன்னொருத்தர் எழுதினா போறாதா? அப்படி விசேஷமா எதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமயத்தாம் மகார்ணவை. என்ன ஸ்லோகம்! வாசிஷ்டத்தை வாசித்த ஒரு ஜன்ம முழுக்க அதைத்தான் வாசிச்சுட்டே இருக்கணும், வேற ஒன்னும் தோணாது. அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை இப்படி ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். பிரசாத பட்சே அதௌ இதி சேதா கார்த்தஸ்வரம் சுவர்ணம் பல்யங்கா மஞ்சா காந்தாரஸ்ய தரணமிதி கோபபட்சே அசௌபாகியம். சௌபாகியம் அசௌபாகியம்னு பிரிக்கமா. இது ஏகம் பதம். அயமிதி சேதா பரமசுக போகாஸ்பதமயம்னு இருக்கு முதல்ல. போகாஸ்பதம் அயம் அப்படின்னு பிரிக்கணும் கோபபட்சத்துல. விசித்திரம் விகத சித்திரம் புருதுகானாம் பாலானாம் ஆர்த்தஸ்வர ஆர்த்தநாதா பல்யா அங்கே. இந்த கன்னட தேசம்னா பல்யான்னா கரீமாவா. இங்க பல்யான்னா சம்ஸ்கிருதத்துல மஞ்சம்னு அர்த்தம். அங்கே காந்தாயாக ரதே ரணம் இது ஸ்லேஷேன யோஜ்யம். இப்படி ஒரு அர்த்தம் சொன்னேன் பத்மாசனாங்கிறதுக்கு. பத்மஹா சூரஹா, சூரபத்மன். சூரபத்மம் பத்மாசுரஹ தம் அஸ்யதி க்ஷிபதி, அவனை கொன்னாள். சூரபத்மனை கொன்னது யாரு? சுப்பிரமணிய சுவாமி தான் கொன்னார், அம்பாள் தான் கொன்னார். ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்ல போய் சண்டை போட ஆரம்பிச்சார். அவன் சஹசிராண்ட போக்தா ததா சூரநாமா, 1000 அண்டங்களுக்கு அதிபதி அவர். இது போல ஏதோ ஒரு ஊரு 2 ஊரு இல்ல, இது போல பூலோகம் மாதிரி புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு மேல 6 லோகங்கள், அத்தல வித்தல சுத்தல சுதல மகாதல பாதாளங்கள்னு கீழே 7 லோகங்கள், மொத்தம் 14 லோகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புவனம், ஒரு அண்டம். இது போல 1000 அண்டங்கள் இருக்கான். அது அடுத்த நாமால சொல்லுவார், உண்மேக நிமிட்டோத்பன்ன விபன்ன புவனாவளி. அதுல 1000 அண்டங்கள் அவன் ஜெயிச்சு வச்சிருக்கான். போருமோ தான். பாம்பேல 400 ஸ்கொயர் ஃபீட், எவ்வளவு பெரிய பணக்காரன் சார்ந்தது. பாம்பே உள்ள போகாததான் பாம்பேன்னா. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துல எவ்வளவு அந்த ராஜாக்களே பார்க்கணும். அப்படிப்பட்டதான் அந்த சூரன் சண்டைக்கு வரும் பொழுது திருச்செந்தூர்ல பரமேஸ்வரன் நிக்கிற சுப்பிரமணிய சுவாமி தேவசேனாதிபதியா இருந்து கொண்டு சண்டை ஆரம்பிச்சிருக்கார். ஒரு அண்டத்துல பானத்தை போட்டான். பானம் எங்க இருந்து வருதுன்னு ஆரம்பிச்சு இன்னொரு அம்பு இந்த பக்கத்துல இருந்து போட்டார் இவர். அதுக்குள்ள அவன் அங்க மறைஞ்சு இன்னொரு அண்டத்துல இன்னொரு லோகத்துல இருக்கான். எவ்வளவுன்னு ஒரு அம்பு இவர் போடுற தாக்கல, அவன் போடுற அம்பெல்லாம் இவரை கோத்தது. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கிறேன். நேரா அம்பாளை வந்து சரணாகதி பண்ணினாரா சுப்பிரமணியேஸ்வரர். அம்பாள் ஒண்ணும் பண்ணல, இது வரைக்கும் இல்லாதான ஒரு ஆயுதத்தை கொடுத்தாலும் அதான் வேல்னு பேர். அதுதான் சக்தி ஆயுதம்னு பேர். வேலுக்கு சம்ஸ்கிருதத்துல சக்தின்னு பேர். அந்த ஆயுதத்தை கொடுத்தாலாம். இந்த ஆயுதத்தை போட்டா என்னாச்சுன்னு அவருடைய மாய போயிடும். அவன் எங்க மறைகிறான் எங்க தோன்றாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் போட்டார். அடுத்த கணம் தெரிஞ்சு சப்த வீதியில ஒரு க்ஷணத்துல கொண்டு விட்டார். அதுக்கும் கொண்டுட்டு ஜெயிச்சு விட்டு திரும்பி வராரா. வரும்பொழுது அப்பா கிட்ட தான் முதல்ல சொல்லணும் ஜெயிச்சு வந்ததுக்கு. ஏன்னா யுத்தத்துக்கு அவர்கிட்ட தானே பர்மிஷன் வாங்கிட்டு போனார். அப்பா கிட்ட சொல்லலையா. ஏண்டார் பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான சமயம் ஆயிடுது. இப்ப நான் வந்தேன்னா அந்த நைவேத்தியத்துல இருக்கக்கூடியதான மிச்ச பாகம் இருக்கிறதுல அது எனக்கு கொடுத்துருவேன். எனக்கு கொடுத்தா நான் சாப்பிடப்படாது. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணின பாகமெல்லாம் சண்டீஸ்வரனுக்கு தான், வேற யாரும் கிடையாது.
கோவில் சிவன் கோவிலுக்கு போனா பிரசாதம் கொடுத்தா அங்க கொடுக்க மாட்டா, கொடுக்க வாங்கப்படாது. எங்க அம்பாள் சன்னிதிக்கு தான் வந்து வாங்கிக்கணும். விவகாரம் என்ன அப்படின்னு கண்டீஸ்வருடைய பாகம். அதுக்காக நேரம் அம்பாள்கிட்ட வந்தாலாம். அம்பாள்கிட்ட வந்து நான் ஜெயிச்சேன்னு அப்பா கிட்ட சொன்னியான்னு இது இருக்கணும். வீட்டுக்குள்ள குழந்தைகள்கிட்ட அம்மா அப்பாக்குள்ள பேதம் இருக்குங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்பா கிட்ட சொன்னியா அப்படின்னு அதுக்கு இப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னாலாம் அம்பாள். உங்க குழந்தை ஜெயிச்சிருக்கு பாருங்களேன், என் குழந்தைன்னு சொல்லலையா, உங்க குழந்தை ஜெயிச்சிருக்கு அப்படின்னு விசேஷமாக அந்த சிவானந்த லஹரில பரமாத்மா சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் இப்படி அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதான் சூர பத்மா பத்மாசுரஹா தமஸ்தி சிவதிவா பிந்துவாதி சம்பவ சம்பவதர்த்தாந்தரமபி யோஜ்யம். இங்க இந்த இடத்துல பத்மம்னு சொன்ன பிந்துன்னு அர்த்தம். பத்மம் பிந்து ஜவ்யோக நிதி சங்கியாசு பிந்துஷு அப்படின்னு அம்புஜம் தாமரைக்கு பத்மம்னு பேர். தாமரையில உள்ள பத்மாசனம். வியூகம் கூட்டத்துக்குள்ள இருக்கா ஆகையால் பத்மாசனா. நிதி நிதிகளுக்குள்ள இருக்கா அதனால பத்மாசனா. சங்கியா நம்பர்ல இருக்கா அதனால பத்மாசனா. ஸ்ரீசக்கரத்துல பிந்துல இருக்கா அதனால பத்மாசனம். ஸ்ரீசக்கரத்தை பிந்துக்கு பத்மாசனம் பேர். ஐஸ்வரி அதுக்கப்புறம் பகவதி இந்த நாமக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். அது சொல்ற ஐஸ்வர்ய சமக்ரத்ய தர்மஸ்ய ஞான விஜானயோஸ்தைவ ஷண்ணாம் பகவதி ஈரணா அப்படின்னு அர்த்தம் சொல்லியாச்சு. காளிகா புராணே பகமைஸ்வர்ய மகாத்மிய ஞான வைராக்ய யோகிஷு யோனிஷு பக யசோ வீரிய பிரயத்ன இச்சா தர்மஸ்ரீர விமுக்திஷு. பகம்ங்கிற பதத்துக்கு ஐஸ்வர்யம் என்றும் மகாத்மியம் என்றும் ஞானம் என்றும் வைராக்கியம் என்றும் ஆரோக்கியம் என்றும் காரணம் என்றும் யசஸ் என்றும் புகழ் என்றும் வீரியம் என்றும் பிரயத்னம் என்றும் ஆசை என்றும் தர்மம் என்றும் ஸ்ரீ ஐஸ்வர்யம் என்றும் இப்படி அவிமுக்த கஷேத்திரம் என்றும் இத்தனை அர்த்தங்கள் உண்டு. இது கோஷேச்ச பிரசித்தா பகவத் பதார்த்தா அஸ்யாம் சந்தி. அத்தனை அர்த்தங்களும் அம்பாடத்துல பகவதி இது பகவதி தேவி புராணே தூ உற்பத்திஞ்ச வினப்ரயஞ்சைவ பூதானாம் ஆகதிம் கதிம் அவித்யா வித்யயோ தத்துவம் வேத்தீதி பகவத்யசோ. இதான் பாமதியில சொல்லியிருக்க. பக சப்தத்துக்கு அர்த்தம் உற்பத்திஞ்ச விநாசஞ்ச பூதானாம் அகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச சவாச்சோ பகவானித்தின்னு பாமதிக்காரர் சொன்னாரு. தேவி பாகவத்தில் இருக்கிற ஸ்லோகம். சக்தி ரகசியேதோ உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை அழிக்கிறது. அதே போலயே உலகங்கள்லாம் எப்படி வருது போறதுங்கிறதும் வித்யை அவித்யை எல்லாம் அறிந்திருந்தால் பகவதின்னு பேரு. சக்தி ரகசியேது பூஜ்யதே ஆசுரை சர்வை தாம்ஸ்தைவ பஜதே யதா தேவாயாம் பஜதே தாதோ பகவத்யேவ சாஸ்ருதா. தேவதைகள்னாலையும் வணங்கப்படுகிறவள், எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவள், எல்லோராலையும் சேவிக்கப்படுகிறவள். ஆகையால் அவளுக்கு பகவதின்னு பேரு. அதுக்கு அடுத்த நாம பத்மநாப சகோதரி. அம்பாளுக்கு பத்மநாப சகோதரி. சங்கீதத்துல பத்மநாப சகோதரின்னு பாட்டு கேட்டிருக்கோம். மகாவிஷ்ணுவுக்கும் அம்பாள் எப்படி தங்க தெரியுது? மகாவிஷ்ணுக்கு தங்கையா எப்ப பிறந்தா? பத்மநாப சகோதரின்னு. மகாவிஷ்ணுவே பிறக்கல, அவருக்கு தங்கையா பிறந்திருக்காள் சொல்லிருக்காள். நீங்க பட்ட பத்மநாப சகோதரி சொல்லிட்டு இருக்கல எப்படின்னார். பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணினார்? முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை இங்க தேவகிக்கு பிறக்கல, இன்னொரு இடத்துல யசோதா கிட்ட பிறந்தது. இவர் என்ன பண்ணினார்? இதுக்கு முன்னால கிருஷ்ணாவதாரம் சமத்புதம் பாலகமம் புஜேட்சணம் சொன்னேனோ இல்லையா? இந்த குழந்தை பிறந்ததுமே என்ன பண்ணார்? வசுதேவரை கூப்பிட்டு என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, அந்த பெண் குழந்தை இங்க கொண்டு வாங்க. நல்லா இருக்கும். இந்த டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் அன்னைக்கே வந்துருக்குன்னு ஆஸ்பத்திரியில குழந்தைகளை மாத்தி விட்டான்னு இன்னைக்கா நடந்தது. இந்த குழந்தை அங்கே போய் வச்சிருக்கோம், அந்த குழந்தைய கொண்டு வாங்க. நான் எப்படி போவேன்? கையில விலங்கெல்லாம் இருக்கேன். எல்லாம் போங்க கையாட்டின்னு போயிட்டு பகவானுடைய மாயான விவகாரம் இருக்க விலங்கெல்லாம் போயிடுது. இவர் அப்படி ஜகஜா அங்க மழை கொட்டுறதான், மின்னல் அடிக்கிறது. நீங்க போங்கன்ட்டார், போயிட்டே இருக்கார். அப்ப போகும்பொழுது அவர் கூடையில இந்த குழந்தைய வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போறாராம். மழை கொட்டுறது என்ன ஆச்சுன்னு அந்த குழந்தை மேல ஒரு டிராப் ஜலம் விழாத ஆதிசேஷன் வந்து பாம்பு படம் எடுத்துன்னு போறாராம். காவேரி என்ன பண்ணிச்சுன்னு அந்த வழிக்கு அந்த யமுனா நதி வழி கொடுத்ததான் பகவானுக்கா. அந்த பொங்கி அவர் மேல விழுதான். அவர் பாதத்தை தொடமாட்டேனா, அந்த கிருஷ்ணனுடைய பாதத்தை தொடமாட்டேனான்னு அப்படின்னு நினைச்சதான். அப்படின்னு போனார். அங்க போனா அந்த இடத்துல யசோதைக்கு அந்த இடத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு.
அந்த பெண் குழந்தை என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இவர் அங்க வச்சு விட்டு அந்த பெண் குழந்தைகிட்ட மறுபடியும் இங்க கொண்டு வந்து வச்சு விட்டார். இங்க இருந்து இவர் வந்ததுமே முன்னாலேயே தயார் பண்ணி வச்சிருக்கார். யார் தெரியுமா? நான் கம்சர். 8வது குழந்தை, இந்த குழந்தை பிறந்ததுமே என்ன காப்பது, இதை கொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்க. இது என்ன குழந்தை பிறந்ததுக்குமே அங்கே கழுதுகளை தயார் பண்ணி அது கத்தணும், டக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, கழுது கத்தணும். இந்த வசுதேவர் என்ன பண்ணாரா, அதனுடைய காலை பிடிச்சாரான். கொஞ்ச நேரம் கத்தாத, நான் போயிட்டு மாற்றிட்டு வரேன் குழந்தைங்க. இந்த மனுஷன் எப்படின்னு சமயம் வந்தா கழுத காலையும் பிடிப்பான். அப்படின்னு என்ன பண்ணினா வந்துருச்சு. இந்த குழந்தை வந்து சேர்ந்தாச்சு. குழந்தை கத்த ஆரம்பிச்சது, கழுதையும் கத்திட்டு ஓடி வந்தான் கருப்பன். என்ன பண்ணினா அடுத்த க்ஷணம் அந்த குழந்தையை பிடிச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சதான். எடுக்க ஆரம்பிச்சதுமே, பிடிக்க ஆரம்பிச்சதுமே அந்த தேவிக்கு சொல்றேன், துஷா தேவதா, வேண்டாம் வேண்டாம், அத்தை பொண்ணு, உங்க பையனுக்கு உனக்கு மாட்டு பண்ணாயிரும் பார்த்தீங்களா, அந்த குழந்தையை காப்பாடணும் என்னன்னு சொல்ற அப்படின்னு ஏதோ கொண்டு பார்த்தா. ஏப்பானா மனசுல குரோதம்னா இருக்கு, அதை கொல்லணும்னு தீவிரமா இருந்திருக்க. அடுத்து என்ன தாம் கிரகித்வாச்சரணையோ ஜாதமாத்ராம் சுதாம். ஆமா, அந்த சின்ன குழந்தைய காலை ரெண்டையும் பிடிச்சானா. அம்பாள் ஆடாடாடா, என் காலை பிடிச்சு விட்டானே எனக்கு சொல்ல முடியாது ஒழுக்க. அந்த அம்பாளுடைய காலு பாருங்க, 2 காலையும் பிடிச்சார். என்ன ஆயிடுதுன்னு வெளியில கொண்டு வந்து என்ன பண்ண, அந்த 2 குழந்தையுடைய காலை 2 காலையும் பிடிச்சுட்டு அப்படியே துணி துவைக்கிறா போல துவைக்க ஆரம்பிச்சானா. சத்யோதேவி அம்பரங்கதா. அடுத்த கணம் இவர் கையில இருந்து நழுவி அம்பரங்கதா ஆகாசத்துக்கு போயிட்டு தான் அந்த குழந்தை. என்ன ஆயிடுது, அதிருஷ்யமா நானுஜா விஷ்ணோ சாயுதா அஷ்டபுஜா தேவியா மகாலட்சுமி தாயாராக அங்கே ஆகாசத்துல காணப்பட்டாலாம். திவ்யஸ்தகம்பரதர ரத்னாபரண பூஷிதா, திவ்யமான ஒரு வஸ்திரங்கள். சின்ன குழந்தையா பிறந்தா, இப்ப என்னாச்சு, 16 வயசு ஆயிட்டாளாம். திவ்யஸ்தகம்பரதர, நல்ல ஒரு வஸ்திரத்தோடையும், ரத்னமாலா விபூஷிதா, கிரீடமும் கெக்கடங்களும் கேயுரங்களும் ஆரங்களும் இப்படி ஆனந்தமாக இருந்து கொண்டு புன்சிரிப்போடு அந்த அம்பாள் பண்ணாரு. கிம்மயா ஹதயா மந்த ஜாதக்கருத வந்தகிறது. அடாடா, ஏ மந்தனே, என்ன கொல்ல பாக்கறியே, என்ன கொல்ல என்ன பிரயோஜனம் உனக்கு, உன்னை கொல்லவன் பிறந்திருக்கான். சும்மா போகப்படாத, அதோட இருக்க இந்த வச்சுட்டு போன விவகாரம் முழுக்க உன்னை கொல்றவன் பிறந்த. கிம்மயா ஹதயா வந்த ஜாதக்கருத வந்தகிறது அப்படின்னால. அப்ப ஓஹோ, பகவான் மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணினார். பகுநாம நிகேதேஷு பகுநாமா பபூவா, இந்த ஒரு சகாயம் எனக்கு பண்ணினேய, அதனால பகுநாம நிகேதேஷு, பல பல ஊர்ல பல பல பேரோட உன்னை பூஜிப்பேன் அப்படின்னு அனுகிரகம். அதனாலதான் நாமதேயானி குர்வந்தி தானானி நராபுவி, அதனாலதான் அந்தந்த ஊர்ல அம்பாளுக்கு பூஜை பண்ணிருக்காளா. துர்கேதி பத்ரகாளி விஜயா வைஷ்ணவி திகா, அம்பாளுக்கு துர்கா என்றும் பத்ரகாளி என்றும் விஜயா என்றும் வைஷ்ணவி என்றும். குமுதா சண்டிகா கிருஷ்ணா, குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதிச்சா, அதே போல மாயா நாராயணி சாணி சாரதே அம்பிகேதிச்சா. இத்தனை நாமாக்களோட அம்பாளுக்கு அங்கெங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தாரா என்ன மாறலது ஸ்டோரி அப்படின்னு கம்சன் பார்த்தான். என்ன இப்படி ஆயிடுது, ஒரு வார்த்தை சொன்னாராம். கம்சன் தெரிஞ்சிட்ட உண்மை என்ன, தெய்வமப்பியர்தம் பக்தி ந மனுஷ்யா ஏவ கேவலம். பொய் சொல்றது மனுஷாளுதான் நான் நினைச்சேன், தேவதையும் பொய் சொல்றதுன்னு. விவகாரம் என்னடா, அன்னைக்கு ஆகாச தேவதை என்ன சொல்லித்து, 8வது கர்ப்பம் உன்னை கொல்லுன்னு சொல்லித்து. இப்ப 8வது கர்ப்பம் பையனா இருந்தாதான் ஆண்தானே என்னோட சேர்த்தம் போட்டு கொள்ளுவான். ஒரு பெண்ணு கொல்லுமா, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அட பிறந்தது பெண்ணாவது குழந்தைன்னு பார்த்தா உன்னை சொல்றவன் இன்னொரு இடத்துல இருக்கான்னு சொல்றது. தேவதைகள் கூட போய் சொல்ல ஆரம்பிச்சான். இதான் துஷ்டனுடைய சுபாவம். இப்படி இப்ப நாராயண சகோதரின்னு எப்படி கிருஷ்ணனுக்கு தங்கையாக பிறந்தார். ஆகையால் நாராயண சகோதரி பாருங்க. பத்மநாபஸ்ய விஷ்ணோஹோ சகோதரி ஏகோதர பவா பகினி. ஏகமேவ பிரம்மா, ஒரே பிரம்மந்தான் தர்மமாகவும் தர்மியாகவும் 2 உருவங்களை எடுத்தாள். தத்ர தர்மஹா புமான் ஸ்ரீதி த்விவிதா பவது, ஒரு தர்மமே புமானாகவும் ஸ்திரீயாகவும் மாறினாள். தத்ர புமான் விஷ்ணு, அங்கே புமானாக விஷ்ணு. சகல ஜெகதுத்பாதன பாவம் ஸ்திரீ து பரமசிவ மகிஷி பாவம் பிராபத்து.
ஒரே ஸ்வரூபம். அது எப்படி ஆச்சு? பிரம்மா லட்சுமி தங்க நிறமாகவும், விஷ்ணு கௌரி கருப்பு நிலவாகவும், சிவா சரஸ்வதி இது 2 பேரும் வெளுப்பு நிறமாகவும் பிறந்தார். ஏதத்தையும் மிளித்வா ஏகம் அகண்டம் பிரம்மா. இது எல்லாமும் சேர்ந்து ஒரு அகண்ட பிரம்மமா இருந்தது என்று சைவ மத ரகசியம். இது ரகசியம். கூர்ம புராணேஷு பிரசித்தம் இது ரத்னத்ரய பரீட்சாயாம். இது எங்க இருக்கு? அப்பய தீட்சிதர் ரத்னத்ரய பரீட்சத்துல இந்த ரகசியத்தை சொல்லியிருக்க. விஸ்தரேண நிரூபிதம் ஏததபிப்பிராயேண இவ பிரம்ம புராணே புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மே யாம் மேனா குட்சி சம்பூதா சுபத்ரா பூர்வ ஜன்மனி. மேனாவுடைய வயத்துல பிறந்ததான கௌரி அம்பாள், அபர்ணா பார்வதி. பார்வதிக்கு அம்மா பேர் என்ன? ஹிமாலயுடைய ஆத்துக்காரி பேர் என்ன? மேனா. அந்த மேனா அவளுடைய வயசுல பிறந்ததான அபர்ணா கௌரி மாதா. இந்த அம்மாவுடைய அடுத்த பிறவி சுபத்ராவா. அதனால்தான் பலபத்ரன் கிருஷ்ணன் சுபத்ரா இவாளுக்கு தான் பூஜை. அங்க ஆத்துக்காரி அப்படி இல்ல. அங்க எப்படி ஏன் அப்படி பூரியில அப்படி பூஜை பண்றீர்கள்? இது அம்பாளுடைய ஸ்வரூபம், கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம். கிருஷ்ணன் இந்த தங்க பரமேஸ்வரன் நடுவுல பலபத்ராவதாரம். அப்படி விசேஷமா சொல்லியிருக்கார். அது எத்ரு மேனா குட்சிதம் பூதா சுபத்ரா பூர்வ ஜன்மனி கிருஷ்ணேன சக தேவக்கியாக சா அஸ்மின் ஜன்மனி குட்சிதா. அப்படின்னு சுபத்ராங்களும் கிருஷ்ணனுக்கு தங்கையாக பிறந்தாள். இத்தியாதி ஸ்மரியதே. ஆனா சுபத்ரா பிரணநாதாய ஜெகநாதாய மங்களம் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஜெகநாத கஷேத்திரத்துலங்கிறல. தத்ர சுபத்ரா பதம் லக்ஷ்மி பரம். சுபத்ரான மகாலட்சுமின்னு அர்த்தம். தாத்விகா பேத அபிப்பிராயம் வா இது நகஸ்தித் விரோதா இது. அதே மாதிரியே அந்யத்ராபி காஞ்சி கஷேத்ரே புரா ஜாதா சர்வலோக பிதாமஹா. ஒரு காலத்துல பிரம்மதேவன் காஞ்சி கஷேத்திரத்துல அம்பாளை உபாசனம் பண்ணினாரா. ஸ்ரீதேவி தர்சனார்த்தாய அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு பண்ணினார். தபஸ்தே பேசுதாருணம் ஆத்மைக்கிய தியான யுக்தஸ்ய. இப்படி ஆத்மைக்கிய தனக்குள்ளேயே தான் தியானம் பண்ணிருக்க அவருக்கு தஸ்ய பிரதபதோ முனேஹே பிராதுர்பபூவ திரிபுரா பத்மஹஸ்தா சசோதரா. அங்கிருந்து திரிபுரா தேவி கையில தாமரை வச்சுண்டு தன்னுடைய அண்ணாவோட விஷ்ணுவோட சேர்ந்து தரிசனம் பண்ணினாள், கொடுத்தாளா. பத்மாசனே திஷ்டதி விஷ்ணுனா ஜிஷ்ணுனா சஹ. விஷ்ணு ஜிஷ்ணு ஒரே ஒருவர் தான். அவருக்கு 2 பேர். உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியதான ஜிஷ்ணுவான விஷ்ணுவோட தான் சேர்ந்து கொடுத்தாளா. இது வரைக்கும் பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி. இது வரைக்கும் ஆச்சா. இப்போ ஒரு ரகசியம் சொல்ல போற பாருங்க. அத்திர காதி வித்யாயா வாக்பவ கூட்ட உத்தாரா. இங்க காதி வித்யில பஞ்சதிக்க வித்யில வாக்பவ கூட்டம் இந்த நாமாக்களை சொல்லிவிட்டாராம். நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய மந்திரங்கள். இந்த நாமாக்கள் எப்படி வந்தது? பத்மாசனா. பத்மாசனம். பத்மத்துல இருக்கிறவர் யாரு? பிரம்மதேவர். பிரம்மத்துக்கு என்ன பேரு? கம்பிரம்ம. கம்பிரம்ம விவகாரம்னா கா. பத்மாசனாங்கிற நாமாவனால கான்னு வந்தது. பகஹா. பகவன ஏகாரம். எதேகாதச மாதாரம் அப்படின்னு பகன ஏகாரம். தத்வதி பகவதி. தத்வதி பகவதி. பகவதிக்கு என்ன பேரு? காமகலா. காமகலா பீஜம்னா ஈகாரம். அவ்வளவு. தத்வதி இத்தியத்ர காமகலாயா பிரஸ்லேஷா. சரி. காயே ஆயிட்ட. பத்மநாபஸ்ய உபேந்திரஸ்ய. பத்மநாபன் மகாவிஷ்ணு, அவர் உபேந்திரன். அந்த உபேந்திரரோட கூடி இருக்கிறவர் யாரு? இந்திரன். இந்திரனுடைய தம்பி தானே. அதிதிக்கு இந்திரன் பிறந்தார். அந்த அதிதிக்கு தான் அவருடைய தம்பியாக உபேந்திரன் வாமனாவதாரத்துல பிறந்தார். சோ சகோதரி. சகோதரன் அண்ணான்னு அர்த்தம். அது அவருக்கு அண்ணாவா இருக்கிற இந்திரன். இந்திரனுடைய பீஜம் லகாரம் அறியப்படுது. சகோதரஹா இந்திரஹா லகாரஹா. அப்புறம் சகோதரான்னு இருக்கோ இல்லையோ. அஷ்ட உதஷ்ட ஹோதே அகார பிந்து. ஆவும் பிந்தும் சேர்ந்து. தாபியாம் சகிதா சகோதா. சகோதா ச ரீச்ச. சகோதா ரீ. ஹா பிந்து இ ரீ சேர்த்தா ரீமாயிட்டு. லேகா இது ரகசியம். இது ரகசியமா? இவன் இப்படி பிரிண்ட் பண்ணி போட்டா இது ரகசியம் பேரான இல்ல. ஒரு இடத்துல சொன்னாத்தானே மற்ற நாமாக்கள் நீங்க தெரிஞ்சு போயிடும். அதனால என்னன்னா இது போல அர்த்தங்கள் ஒவ்வொரு நாமாவிலையும் உண்டு. நம்ம ஏதோ படிச்சுட்டு இருக்கோம். யாருக்கு இந்த உபதேசம் இல்லையோ, யாருக்கு சக்கரமான சம்பிரதாயத்தை வந்தான குரு கிடைக்கலையோ, அவன் எப்படி இந்த சாஸ்நாமத்தை வாசிச்சாலே அந்த மந்திரம் வாசிச்ச பலம் உண்டு.
அதற்காகத்தான் விசேஷமாக சொல்லு. அது சொல்றதுக்காகத்தான் சில இடத்துல அங்கங்கே காட்டுற. இது முழுக்க இத்தனை நாமாக்களுக்கும் அந்தந்த கூட்டங்கள் அந்தந்த மந்திரங்கள் இருக்குன்னு தனி புஸ்தகத்துல வியாக்கியானங்கள்ல காணலாம் நம்ம. ஆனா இங்க பாஸ்கர் ராயர் நமக்கு ஏதோ காட்டி கொடுத்திருக்கார். இது அவரே சொன்னதுனால ரகசியம் இல்லை, நியாயமா சொல்லப்படாது. ஆனா அவரே காட்டி கொடுத்திருக்கார். மகாங்கதா ஏதகதத்த பந்தா, மகான்கள் எந்த வழியில போனாலோ அந்த வழியில போறதாக நான் எடுத்து சொன்னேன். இப்படி அம்பாளுடைய நாமாக்கள் திவ்யமான நாமாக்கள். இதை அனுபவிச்சு சர்வதா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதாமறையின் ஒன்றும் அறம்பொருளே அருளே உமையே, இமயத்து அன்று பிறந்தவளே, அன்னைக்கு இமயத்துக்கு பிறந்தையே, அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்னு நாம் எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று சகல க்ஷேமத்தை அடைவோம் சொல்லிட்டு அடுத்த வாரம் முக்கியமான நாம உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. இது அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி